வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. இன்றைக்கி நம்ம இந்த ஜாவா வீடியோ தொடரில் பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ். இந்த ஜாவாவில் ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங்கில். இந்த ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸுக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அதை ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை அதனுடைய லெங்த் என்னன்னு பார்க்குறது, இதுமாதிரி பல விஷயங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்துவோம். அதில் எல்லா ஃபங்க்ஷனையும் பார்க்குறது ரொம்ப நீளமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலே மெஜாரிட்டி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும், டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் we are going to keep in the what you can say one object. ஓகே, அதுதான் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். இங்கே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இன்டர்னலாக ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸினுடைய ஆப்ஜெக்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அதில் வேல்யூ நம்ம செட் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே பேசிக்காக இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்ஸ் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்ற முடியாது தான் இம்மியூட்டபிள் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிளில் 10 அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா அதை 12ஓ 15நோ நம்ம மாற்றிக்க முடியும். ஆனால் ஸ்ட்ரிங் வேரியபிளில் அப்படி மாற்ற முடியாது. இப்போ நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வச்சுருக்கோம், அதில் ஸ்ட்ரிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறோம். அடுத்து திருப்பி எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்தா அது ஓவர் ரைட்டு தானே ஆகுது அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராமில் அப்படி தெரியும். உள்ள இன்டர்னலாக எக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு கொடுக்கும்போது இன்னொரு ஸ்ட்ரிங் க்ரியேட் ஆகி அந்த அட்ரஸை தான் இங்கே கொடுக்குது. நம்ம அதனால தான் முன்னாடியே டேட்டா டைப் சொல்லும்போது இதில் டவுட் இருக்கிறவங்க அந்த டேட்டா டைப்பை பற்றி சொன்ன அந்த வீடியோவை நீங்கள் திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதில் இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதனுடைய ரெஃபரன்ஸை தான் அந்த எக்ஸில் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் அந்த ஸ்ட்ரிங்குங்கிறது இட் இஸ் யூ கேன் சே இட் இஸ் லைக் அன் அரே. அதில் 1வது கேரக்டர்லேருந்து எத்தனாவது கேரக்டர் இருக்குது அப்படின்னு மொத்தமாக எவ்வளோ நம்ம கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு we are going to have some functions. அதே மாதிரி அதனுடைய இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 0லேருந்து அதில் மொத்தம் 10 கேரக்டர் இருக்குன்னா 9 வரைக்கும் போகும். இப்போ எனக்கு 4வது கேரக்டரில் என்ன இருக்குது, 4வது கேரக்டராக என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். கேரட் அப்படின்னு இருக்குது, லெங்க்த்துன்னு இருக்குது, சப்ஸ்ட்ரிங்னு இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங்க்கு 2-3 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ let us take a class. இப்போ நம்ம ஒரு மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்ட்ரிங் சாம்பிள் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோடைய ஆப்ஜெக்டினுடைய நேம், ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸு ஈக்குவல் டு திஸ் இஸ் எ சாம்பிள் அப்படின்னா அதில் டெக்ஸ்ட் போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த சாம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாலே அதில் ஏகப்பட்ட மெத்தடு வரும். அதில் நம்ம முக்கியமான மெத்தட்ஸ்லாம் தான் இன்றைக்கி பார்த்துக்க போகிறோம். இப்போ இந்த சாம்பிளில் வாட் இஸ் த லெங்த், எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா டாட் லெங்க்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த டாட் லென்த்தை பார்க்கணும் அப்படின்னா system டாட் அவுட் டாட் println. sample dot length. இப்போ பார்த்திங்கன்னா 16 அப்படின்னு இருக்குது. இதில் சாம்பிளில் திஸ் இஸ் எ சாம்பிள்ங்கிற இந்த டெக்ஸ்ட்டில் 16 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 16 கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் எல்லாமும் அது கேரக்டராக தான் எடுத்துக்கும். ஸ்பேஸுங்கிறது ஒரு கேரக்டர். நீங்கள் ஈவன் இப்போ வெறும் இதில் ஒரு 2 ஸ்பேஸ் நீங்கள் வச்சுட்டு ரன் பண்ணிங்கன்னா கூட it is going to display
2. ஓகே, இப்போ இதில் வந்து let us keep that sample. இப்போ அடுத்தது வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து we are going to say system dot out dot println. இந்த printlnல என்ன பண்ண போகிறோம், இந்த சாம்பிளில் டாட் கேர் அட் அப்படின்னா எத்தனாவது பொசிஷன். இப்போ வந்து எனக்கு 5வது பொசிஷனில் என்ன இருக்குதுன்னு தெரியணும். கொடுத்துட்டேன். ஐ அப்படிங்கிறது இருக்குது. இந்த முதல் 4 கேரக்டர் 0 1 2 3 ஸ்பேஸ் வந்து 4, ஐ வந்து 5, கேரட் அப்படிங்கிறது வருது. இப்போ இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println sample டாட் சப்ஸ்ட்ரிங் சொல்லிவிட்டு 5வது கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். சப்ஸ்ட்ரிங்னா இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரிங். இட்ஸ் எ சாம்பிள். அந்த 5லேருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரையும் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் println சாம்பிள் டாட் சப்ஸ்ட்ரிங். இங்கே பிகின் அண்ட் எண்ட் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. இப்போ பிகின்ங்கிறது வந்து 5ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 5 கேரக்டர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து 5வது பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து 5 கேரக்டர் எடுத்துகிட்டு வரும். ரன்னஸ் இதில் வந்து 5 கேரக்டர்னு சொல்லக்கூடாது. 5லேருந்து ஆரம்பித்து 10 அப்படின்னு சொல்லணும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுக்கணும். 5லேருந்து 5 அப்படின்னா நின்றுச்சு, அது எங்கேயுமே போகல. இஸ் ஏ அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கு. இப்போ அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் println சாம்பிள் டாட் சப்ஸ்ட்ரிங்கில் 2 வெரைட்டி பார்த்துட்டோம். இப்போ சம்டைம்ஸ் ஓகே we may have the string with some spaces முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் டாட் trim this is a sample without space. இங்கே trim இல்லாமல் கொடுத்தோம்னா you can see the space difference. இங்கே ஸ்பேஸ் முன்னாடி வருது பார்த்தீங்களா? ஸோ இங்கே பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த முன்னாடி இங்கே இருக்கிற ஸ்பேஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணுது. எனக்கு வந்து அந்த ஸ்பேசஸ்லாம் ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்கு தான் டாட் ட்ரிம் அப்படின்னா தேவையில்லாத போர்ஷனை ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிம் ஃபங்க்ஷன். இப்போ அடுத்தது மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது பார்ப்போம்.
split அப்படின்னு இருக்கு. See, sometimes assume that we are going to have another string x equal to mango, apple, orange, banana. பிறகு இப்போ எனக்கு இந்த ஐட்டங்களெல்லாம் தனித்தனியாக எடுக்கணும். இந்த மேங்கோ கமா ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி ஐட்டங்களை ஒன்றா போட்டிருக்கோம். எனக்கு வந்து இதெல்லாம் தனித்தனி ஐட்டமாக எடுக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த தனித்தனியாக வர ஐட்டங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே ஃப்ரூட்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் டாட் ஸ்ப்ளிட் கமா கொடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் ஃபார் string s fruits println s. இங்கே பார்த்தீங்கன்னா அது தனித்தனியாக பிரித்து இட் இஸ் ஹேவிங் திஸ் மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா. ஓகே, இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ஸ்ப்ளிட்டினுடைய ஒர்க்கு அதுதான். அதுக்கடுத்தது இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத பார்ப்போம். இண்டெக்ஸ் ஆஃப்னால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இப்போ மேங்கோ, ஆப்பிள், ஆரஞ்சு இருக்கு இல்லையா, இதையே நம்ம இப்போ இண்டெக்ஸில் பார்ப்போம். system dot out dot println a எங்கே இருக்குது, எதில் x dot index of a. இதை ரன் பண்ண போகிறோம். ஆறாவது பொசிஷனில் இருக்குது. மேங்கோ வந்து 2, 0, 1, 2, 3, 4, 5, இந்த கமா ஒரு 6. ஸோ இங்கே ஆறாவது பொசிஷனில் we are having it 0, 1, 2, 3, 4, கமா 5. இந்த ஏ வந்து ஆப்பிள்ங்கிறது 6th பொசிஷனில் இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் வந்து ஒரு கேரக்டர் தான் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் ஐ கேன் கிவ் ஆப்பிள். இப்போ கொடுத்தோம்னா அதுவும் அதே தான் வரப்போகுது. ஆப்பிள்ங்கிற ஸ்ட்ரிங் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லும். இங்கே வந்து அது இல்லைன்னு சொல்லுது. -1 வந்தால் இல்லைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக எதனாலும் பார்ப்போம். இங்கே 3 பி போட்டிருக்கேன், அங்கே 2 பி தான். அதுதான் பிரச்சனை. இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு சர்ச், ஆறாவது பொசிஷன் கரெக்டாக சொல்லிடுச்சு. ஸோ அப்புறம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இப்போ பி இருக்குது. அது வந்து எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணால் இட் ஷுட் கிவ் மீ சம் 7 ஆர் சம்திங். ஓகே, 7வது பொசிஷனில் தான் பி இருக்குது.
இப்போ ஏ அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா ஏ வந்து 1வது பொசிஷன்லேயே இருக்கும். ஒன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ ஏ வேறு எங்கே இருக்குது நான் சர்ச் பண்ணணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ கமா 3, 3வது கேரக்டருக்கு அப்புறமா 3rd அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபோர்டீன்த்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. இட் இஸ் அ 14th திங். இப்போ 14க்கு பதில் நீங்கள் இந்த 3க்கு சர்ச் பண்ணுற இடத்துல 15லேருந்து சர்ச் பண்ணிங்கன்னா அது 16ல் இருக்குது ஏ, அதை டிஸ்பிளே பண்ணும். 20ல் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஏ இருக்குது, அதுக்கு அடுத்தது இந்த ஏ 20ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வே இன் விச் we can search. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அப்பர் கேஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ y ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் y ஈக்குவல் டு ராம்னு வச்சுப்போம். இப்போ இது வந்து மிக்சட் கேஸில் இருக்குது. ஒரு லெட்டர் கேபிட்டல், மீதி 2 லெட்டர் ஸ்மாலில் இருக்குது. இப்போ system dot out dot println y dot to uppercase. அப்பர் கேஸில் வரும்போது ஆர்ஏஎம் எல்லாமே கேபிட்டல் ஆகிடுச்சு. இப்போ அதை லோயர் கேஸில் மாற்றணும் அப்படின்னா சேம் திங். இப்போ ஆக்சுவலாக ஒய் மாறலை. ஒய் இஸ் மியூட்டபிள், ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து அதில் மாறி இருக்காது. ஜஸ்ட் அதை டிஸ்பிளே பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அதனுடைய லோயர் கேஸில் அதை மாற்றணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் z ஈக்குவல் டு ஒய் டாட் டு லோயர் கேஸ். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி ஜெட்டில் போடும். ஸோ யூ கேன் யூஸ் தட் ஜெட். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஜெட். ராம் கன்வெர்ட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம we can do lot of things. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த பர்டிகுலர் என்டையர் ஸ்ட்ரிங்கை ஐ கேன் மேக் இட் as a character array. அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே char array my string equal to இப்போ சாம்பிள்னு இருக்கு இல்லைங்களா, சாம்பிள் டாட் டு character array இப்போ கொடுத்தாச்சு. இப்போ ஃபார் char c in my string system dot out dot println c. இப்போ ஒவ்வொரு கேரக்டராக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஒவ்வொரு கேரக்டராக டிஸ்பிளே பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் வந்து அதனுடைய கன்வெர்ட் பண்ணுறது, கேரக்டர் அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. சமயத்தில் we need to convert that into character. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு have a small program. இப்போ what we will do is we will accept a string from the user.
இப்போ வந்து நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் என்டர் ஏ வேர்டு அப்படின்னு சொல்கிறோம். என்டர் ஏ வேர்டு. இப்போ அந்த கிவன் வேர்டு வந்து ஒரு வேர்டு வச்சுப்போம். இப்போ ஸ்ட்ரிங் வேர்டு ஈக்குவல் டு in டாட் நெக்ஸ்ட் லைன். ஸோ யூசர்கிட்டேருந்து அந்த வேர்டை வாங்கிட்டு நம்ம வந்து அந்த வேர்டை வந்து செக் பண்ண போகிறோம் வெதர் இட் இஸ் அ palindrome ஆர் நாட். palindrome ஆர் நாட் அப்படின்னா palindromeனா என்ன? அதாவது முன்பக்கத்திலேருந்து படித்தாலும் பின்பக்கத்திலேருந்து படித்தாலும் ஒரே வார்த்தையாக இருக்கணும். அது இப்போ உதாரணம் மேடம், MADAM மேடம், பின்பக்கமாக படிச்சிங்கனாலும் MADAM மேடம், அதுதான் வந்து palindrome. ஸோ அப்படி palindrome இருக்கிறதுக்கு நம்ம மலையாளம் அப்படின்னு டைப் இங்கிலீஷில் எழுதினோம்னா திருப்பி படித்தாலும் இட் இஸ் கோயிங் டு பி a palindrome. ஓகே, ஸோ நவ் வி வாண்ட் டு செக் வெதர் த கிவன் வேர்ட் இஸ் அ palindrome ஆர் நாட். ஓகே, அதுக்கு எப்படி பண்ணலாம்? ஒரு சிம்பிளாக ஒரு இந்த கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போ எனக்கு ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். ஒவ்வொரு கேரக்டராக அதிலிருந்து எடுக்கணும். எடுத்து நான் ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்? ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து எம்டி கேரக்டர் வச்சுருக்கேன், எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கேன். இப்போ ஃபார் கேர் சி இன் இப்போ வந்து word டாட் டு கேர் அரே. ஸோ என்ன பண்ணும்? இது டு கேர் அரேவாக எடுத்துக்கும். அதிலேருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து இந்த சியில் போடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிவர்ஸ் ஈக்குவல் டு சி, அது வந்து கேரக்டராக இருக்கும் இல்லையா? அதனால் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் அதை கூட முதல் லைனில் பண்ணுவீங்க. இங்கே வந்து ஸ்ட்ரிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் சி, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் சி அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். கேரக்டரை வேல்யூ ஆஃப் சி. ஸோ அதை வந்து அதில் போட்டுருவோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எக்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ரிவர்ஸ் ஆகி வந்துடும். இங்கே ரிவர்ஸ் ஆகி வந்த அந்த வேர்டை ஐ வாண்ட் டு செக் வித் த வேர்ட் வாட் வி ஹவ் என்டர்ட். இஃப் வேர்ட் டாட் ஈக்குவல்ஸ், இந்த வேர்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை ஆப்ஜெக்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் டு போட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஈக்குவல்ஸ் அப்படின்னு அதில் ஒரு மெத்தட் இருக்குது, அதை போட்டு தான் கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ரிவர்ஸை வந்து கொடுத்துட்டேன். இருந்ததுனால் we are going to say system dot out dot println word plus is a palindrome, else is not a palindrome. இப்போ வந்து இதை ரன் பண்ண போகிறோம். வேர்ட் கேட்குது. முதல்ல palindrome கொடுப்போம். MADAM, மேடம் இஸ் அ palindrome. வேறு வேர்டு கொடுப்போம். இப்போ I am going to say sample. Sample is not a palindrome. இப்போ திருப்பி அதே மேடமே கொடுக்குறேன். மேடம் இஸ் நாட் அ palindromeனு வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் M கொடுத்துருக்கேன், இங்கே கடைசியில் இருக்கிறது ஸ்மால் m. கேபிட்டல் M ஸ்மால் m ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஜாவாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வேறு வேறு ஆஸ்கி கேரக்டர் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாங்குகிற வேர்டை
ஆரம்பத்திலேயே டு த அப்பராவோ டு த லோயர் கேஸாவோ மாற்றிக்கிட்டு தென் அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து நீங்களே கூட செஞ்சு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் ஆர் ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். ஓகே, இன்னும் நிறைய பண்ணலாம். ஒரு பேசிக் ஒரு உங்களுக்கு வந்து டு ஸ்டார்ட் வித் ஒரு அடிப்படை வந்து கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.